15 வருஷமா ஒரு தேர்தல் கூட விடாம எல்லா தேர்தல்லையும் தனித்து போட்டி. எந்த கட்சியோடையும் கூட்டணி கிடையாது. இதை விட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஒரு கட்சிக்கு என்ன இருக்க முடியும்? சீமானோட பெரிய ஸ்ட்ரென்த் இதுதானே. நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார். 250 கோடி லக்ஸுரியான ஒரு லைஃப், இறங்கி கூட வர வேணாம். ஆனா மக்களுக்காக இறங்கி வரேன்னு சொல்லி வந்த ஒரே தலைவர் விஜய் தான். இதை விட பிளஸ் விஜய்க்கு வேற என்ன இருக்க முடியும்? மனுஷங்களை பத்தியே கவலைப்படாத அரசியல்வாதிகள் இருக்கிற ஊர்ல ஆடு மாடு மலைகள்னு சுற்றுச்சூழல் பத்தி இந்த அளவுக்கு பேசின ஒரு அரசியல்வாதியை நீங்க இந்தியாவில் காமிச்சிருங்க பார்ப்போம். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை பத்தி புரளி பேசாம, அவர் இப்படி பண்ணல இப்படி பண்ணாருன்னு சொல்லி புரளி எதுவும் பேசாம, மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு மக்களோட கான்வர்சேஷன் வைக்கிற ஒரே தலைவர் விஜய் தான். நாடாளுமன்றத்திலேயே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தான் கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷம் போராடினதுக்கு அப்புறம் அதுவும் நடைமுறைக்கு வரல. ஆனா 234 தொகுதியிலையும் சரி பாதி 50% பெண்களுக்கு கொடுத்துருக்காரு. நாடாளுமன்றமா இருந்தாலும் சட்டமன்றமா இருந்தாலும் 50% இடங்களை பெண்களுக்கு கொடுத்த வேற எந்த அரசியல் கட்சி இருக்கு சொல்லுங்க? சொல்லிட்டே போலாம் சார். விஜயினுடைய பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இளைஞர்களை சீரியல் எல்லாம் பார்த்துட்டு இருந்த இளைஞர்கள், திரைப்படத்தை பத்தி கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தவங்கள அரசியல் பார்க்க வச்சிருக்காரு, டிபேட்ஸ் பார்க்க வச்சிருக்காரு. இதை விட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த தலைவரால கொடுக்க முடியும்? ரைட்டு. இன்னும் இதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நாம் தமிழரோட அரசியலை இந்த 15 வருஷமாக பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் அதில் நான் ஜெயிக்கிறனோ தோக்குறனோ என்ன பண்ணுறேன்றது ரெண்டாவது. பட் நான் அதில் இருப்பேன், மக்களோடு இருப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலையும் தவிர்க்காமல் சந்திக்கிறார் இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. அதனால தான் மக்கள் நாம் தமிழர் கட்சியை நம்பி இன்னைக்கு 8% மேலே வாக்களிச்சிருக்காங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கு. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு அரசியல் அங்கீகாரம் வாங்குது அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருப்பாங்க, 2-3 இடங்களில் ஜெயிச்சிருப்பாங்க. இப்படி வந்த கட்சிகள் நிறைய இருக்கு. ஆனால் வெற்றி பெறலை அப்படின்னாலும் கூட மக்களோட நம்பிக்கை இருக்குல்ல, அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக இன்னைக்கு உயர்ந்து ஒரு 8% தொடருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சரி, வெற்றி பெறாமலேயே நீங்க வெற்றியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க எலெக்ஷனே கண்டெஸ்ட் பண்ணல, ஆனாலும் மக்களுடைய நம்பிக்கை அப்படின்றது, நம்பிக்கை நாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம் விஜய் பார்க்கும்போது. ஏன்னா எல்லா இடங்கள்லயும் போய் கேட்டாலே விஜய் தாங்க வருவாரு, அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன கான்ட்ரவர்சி வச்சாலும், என்ன விமர்சனம் வச்சாலும் மக்கள் மத்தியில ஒரு கிளீன் இமேஜ் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல அது விஜய் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கரப்ஷனே பண்ணல அப்படின்னு அவர் ஓப்பனா மைக்ல சொல்றாரு. நான் கரப்ஷனே பண்ணல, நீங்க அந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமான்னு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறாரு. அதை வேற எந்த அரசியல்வாதியால நம்ம தமிழ்நாட்டில் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசியல்ல ஒரு கூட்டம் போடுறதுக்கு காசு கொடுத்து, பிரியாணி கொடுத்து, மதுபானம் கொடுத்து கூட்டத்தை கூட்டுற அரசியல்வாதிகளை மக்கள் நிறைய பார்த்துட்டாங்க. ஆனால் ஒரு பைசா கொடுக்காம, வேற எதுவும் வாங்கி கொடுக்காம, சீமான் அப்படிங்கிற ஒரு மனிதருக்காக, அவர் பேசக்கூடிய அரசியலுக்காக எவ்வளவு கூட்டம் ஒவ்வொரு வருஷமும் அவர் பேசக்கூடிய மேடைகளில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். இது தமிழ்நாடு அரசியலில் இதுவரையும் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு மாற்றம். இது ஒரு தேர்தல் 2 தேர்தல் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 15 வருஷம் கழித்தும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக நம்ம பார்க்க வேணாமா? கூட்டம் சேர்க்கணும், கூட்டம் சேர்க்க எப்படியெல்லாம் கூட்டம் சேர்க்கலாம்னு சொல்லி தான் எல்லா கட்சிகளும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழரையும் நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆனா எந்த வகையிலுமே கூட்டத்தை கட்டுப்படுத்தணும், கூட்டம் கண்ட்ரோல் பண்ணணும், மக்கள் வரவிடாம பாத்துக்கணும்னு ஒரு வேலை செய்யக்கூடிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகா தான். ஏன்னா அந்த அளவுக்கு மக்களினுடைய ஆதரவு அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. எந்த இடத்துல கூட்டம் நடத்தினாலும் தமிழகம் முழுக்க ஆள் வரக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது தாவேகா தான். மக்கள் கூட்டம் அப்படின்னு பேசுனீங்கன்னா தாவேகாவை அடிச்சுக்க முடியாது அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, எந்த சப்ஜெக்ட்ல வேணாலும் பேச சொல்லுங்க, எத்தனை ரிப்போர்ட்டர் வேணாலும் வரட்டும், அசராம மணிக்கணக்கா செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மக்களோட பிரச்சனைகள்ல தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யறதுல தமிழ்நாடு அரசியல்வாதிகள்ல சீமானுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. அதை யாராவது மறுக்க முடியுமா? பேசி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மக்கள் இப்போ நீங்க என்ன மாதிரியான விமர்சனங்கள் வச்சாலும் அமைதியாகவே இருந்து எல்லா விஷயங்களையும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கூலான தலைவர் விஜய்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் மேல என்ன விமர்சனங்கள் வச்சாலும் மக்கள் அவருக்காக பேசுறாங்க. மக்கள் தான் பிரதிநிதியே. மக்கள் அவருக்காக பேசும்போது இதை விட வேற என்ன வேணும்? இதை விட வேற ஒரு தலைவருக்கு என்ன வேணும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியே. எந்த தொகுதியில எந்த ஜாதி அதிகமா இருக்கு, எந்த ஜாதிக்கு நம்ம சீட்டு கொடுத்தா நமக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து வேலை செய்கிற அரசியல்வாதிகள் மத்தியில் சமூக நீதி வேற. ஆனால் ஜாதி கணக்கு போட்டு அரசியல் செய்கிற அரசியல்வாதிகள் மத்தியில்
ஒரு பொது தொகுதியில் ஆதித்தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் பொது தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை முன்னிறுத்தி அரசியலில் மாற்றம் அப்படின்றது பேச்சோடு நின்றக்கூடாது, செயல்லையும் இருக்கணும்னு சொல்லி தேர்தல் அரசியல்லையும் அதை சீமான் செஞ்சிட்டு இருக்காரு. தேட்டர்ல முந்தி அடிச்சு போய் டிக்கெட்டுக்காக நின்ன கூட்டத்தை அரசியல்ல நான் போட்டி போடுறேன், மக்கள் சேவை செய்யறேன், விஜய் அவர்களுடைய கட்சியில இருந்து நான் மக்கள் சேவை செய்யறேன்னு சொல்லி எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கான விருப்ப மனுக்கள் விற்று தீர்த்ததுன்னு சொல்லி எந்த அரசியல் கட்சியாவது இது வரைக்கும் சொல்லி பார்த்திருக்கீங்களா? தாவேக்கா அதை சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு அரசியல் வரவேற்பு, இந்த மாதிரியான ஒரு வரவேற்பு கிடைச்ச ஒரே கட்சினா அது தாவேக்கா தான். திராவிட மண், பெரியார் மண்ணுன்னு இங்க திராவிட கட்சிகள் வலுவா இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்குன்னு ஒரு தனி ஃபாலோயிங்கை உருவாக்கி இன்னைக்கு இளைஞர்களுக்கு இப்படியும் ஒரு ஐடியாலஜி இருக்கு, இதுக்கு பின்னாடியும் நீங்க வரலாம், இதுதான் மாற்று சக்தி அப்படின்னு ஒரு ஐடியாலஜியை இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்ததுல மிகப்பெரிய பங்கு சீமானுக்கு தானே இருக்கு. ஒரு கட்சி ஜாதின்னு பிரிச்சுட்டு இருக்கு, ஒரு கட்சி மதம்னு பிரிக்குது, ஒரு கட்சி இனம்னு பிரிக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஜாதி, மதம், மொழி, இனம்னு எல்லாத்தையும் கடந்து எல்லாருக்குமான தலைவரா விஜய் வந்து மக்கள் மத்தியில அறியப்படுறாரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு இதுக்குள்ளேயும் எந்த ஒரு கட்டத்துக்குள்ளேயும் அடக்க முடியாத ஒரு தலைவர், எல்லா மக்களும் அவர் நமக்கான தலைவர் அப்படின்னு எடுத்துக்கொள்ற அளவுக்கு ஒரு தலைவரா இருக்கிறாரு விஜய். சினிமா கலாச்சாரத்துக்கு பின்னாடி லட்சக்கணக்கில் திரண்டுகிட்டு இருந்த இளைஞர்களை அரசியல் மேடைகள் முன்னாடி திரள வச்ச ஒரு அரசியல் தலைவர். அது மட்டுமா, யூடியூப்ல முதல் முறையா அரசியல் பேசினாலும் பார்ப்பாங்கப்பா, ஒரு அரசியல் தலைவரோட பேச்சையும் லட்சக்கணக்கில் பார்ப்பாங்க அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சவர் சீமான் தானே. டிஜிட்டல் கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு விஜய் தான். அவருக்காண்டி அவர் வந்து ஒரு ஐடி விங் வச்சோ இல்ல அவருக்காண்டி பேசுறதுக்காண்டி 4 பேரை ஒர்க் பண்ண வைக்கணும்ன்ற அவசியமே இல்லாம அவருக்காண்டி எல்லாருமே பேசுற மாதிரியான ஒரு சூழல் வந்து கிரியேட் ஆயிருக்குன்னா அது விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். யூடியூப்னு இல்லை, எந்த மீடியாக்கள்லையும் விஜய் தான் கிங்கா இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா அது விஜய் தான். எல்லா கட்சிகள்லையும் விவசாய அணின்னு ஒன்று வச்சிருப்பாங்க கண் துடைப்புக்கு. ஆனா விவசாயம் அப்படின்றது நம்ம நாட்டினுடைய கண் அப்படின்றத உணர்ந்து தன்னுடைய ஒவ்வொரு மேடை பேச்சிலையும் தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டு வரைவுலையும் ஏன் கட்சியோட சின்ன வரைக்கும் விவசாயத்துக்கான முக்கியத்துவத்தை நாம் தமிழரும் சீமானும் கொடுத்த மாதிரி வேற எந்த கட்சி கொடுத்துருக்கு? இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினாரு. இஃப்தார் நிகழ்ச்சிக்கு எல்லா தலைவர்களும் வந்து பேச்சுக்கு வந்து ஒரு துண்டை வந்து கட்டுவாங்க, இல்லைன்னா அது கூட பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய தோற்றத்திலே இருப்பாங்க. அதை நாங்க மதிக்கிறோம். ஆனா ஒரு மக்கள் மத்தியில ஸ்டீரியோ டைப் பண்ணப்பட்டு இஸ்லாமியர்களை ஒரு மாதிரியான ஸ்டீரியோ டைப் பக்குள்ளதான் வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் முறியடிச்சு தான் அந்த தோற்றத்துல வந்து அந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டது அப்படின்றதே ஒரு பெரிய முயற்சி, அது ஒரு பெரிய முன்னெடுப்பு. அதை பண்ணக்கூடிய ஒரு கட்ஸ் வந்து இருக்கிறது விஜய்க்கு தான். ஏதோ ஒரு கட்சியை எதிரின்னு சொல்லி எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்க. என் மக்களுக்கு எதிரியா இருக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் எனக்கு எதிரி தான். அது திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ தாவேகாவோ, மக்களுக்காக நான் அரசியல் பண்றேன், மக்களுக்காக தான் பேசுவேன், மற்ற எந்த கட்சியா இருந்தாலும் நான் எதிர்க்க தயங்கவே மாட்டேன்னு சொல்லி அதுல உறுதியா நிக்கிறாருல சீமான். என்னுடைய நோக்கம் வெற்றி பெறது தான், வெற்றி பெற்று நான் அவங்களை டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னுடைய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியது விஜய் தான். மைனஸையும் சொல்லுவோம், பிளஸையும் சொல்லுவோம். ஒருத்தர் என்னன்னா பேசவே மாட்டுறாரு, ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறாரு. விஜய் அவர்கள் என்ன இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிக்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை பேச ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் அவருக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய மைனஸா நான் பார்க்குறேன். நாம் தமிழர் தனித்தே தேர்தல்களை சந்திச்சாலும் அவங்க தேர்தல் வெற்றி அப்படின்னு ஒன்று பெற்று சட்டமன்றத்துக்குள்ளேயும் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் போய் அங்கே பாலிசி மேக்கராக மாறும்போது தான் அவங்க நினைக்கிற மாற்றம் அப்படிங்கிறது வரும். அது வரையும் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க, வாக்குகளை பிரிக்கிறாங்க, வாக்குகளை பிரித்து வேற ஏதோ கட்சிக்கு உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிற சந்தேகமும் மக்கள் மத்தியில் இருக்கிறத மறுக்க முடியாது. 250 கோடியை விட்டுட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றத நாங்கள் கண்டிப்பாக வரவேற்கிறோம். ஆனாலுமே அதே லக்ஸுரியில தான் இன்னும் பயணிக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எந்த வகையிலையுமே வந்து இறங்கி கிரவுண்ட் லெவல்ல விஜய் அவர்களை பார்க்கவே முடியல. சாதாரணமா நடந்து வந்து மக்களை வந்து சந்திப்பாரா, எப்போ சந்திப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய ஏக்கமும் கேள்வியும் இருக்கு. சீமானோட பேச்சு தான் அவருடைய பெரிய பலம், அவருடைய பேச்சு தான் பலவீனம். ஏன்னா சில நேரங்களில் தேவையில்லாத விஷயங்களை அவர் பேசுகிறாரு, இதுக்கெல்லாம் ஏன் கருத்து சொல்கிறாரு, இதை ஏன் அவர் இப்படி பேசினாரு அப்படிங்கிற விமர்சனங்களும் சிலருக்கு அவர் மேலே ஒரு
ஈடுபாடு வராமல் அவருடைய சித்தாந்தங்களை ஆதரிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமும் அவர் சில நேரங்களில் அதிகமாக பேசுறதும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதிமுகவை இவ்வளவு நாள் விமர்சனமே பண்ணாம கூட்டணி கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா விமர்சனம் பண்றது கூட சந்தர்ப்பவாத அரசியலோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப வைக்குது. ஊழல அகற்ற வரேன் அப்படின்றதான் விஜய் அவர்கள் சொல்றது. அதிமுக திமுக ரெண்டுமே கரப்ஷன் கட்சின்னு சொல்றாரு. நீங்க கரப்ஷன்வாதி கிடையாது. அப்போ அதிமுக திமுகல இருந்து வரக்கூடிய நபர்கள் கரப்ஷன் அற்றவர்களா? அவர்களை மட்டும் நீங்க எப்படி சேர்த்துக்கிறீங்க? அதுக்கான விளக்கம்லாம் எப்ப கொடுப்பீங்க? தமிழ் மொழி பற்றியும் தமிழர்கள் பற்றியும் ரொம்ப அக்கறையோடு பேசக்கூடிய நாம் தமிழர் ஒரு சில நேரங்களில் அவங்க பேசக்கூடிய அரசியல் ஒரு மொழி பிரிவினைவாதம் பேசுகிறாங்களோ, இதனால் நம்ம அண்டை மாநிலங்களோடையோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்களோடையோ இருக்கிற ஒரு நல்ல உறவு பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற அச்சமும் சிலருக்கு இருக்குது. பேசவே மாட்டாருன்ற விமர்சனம் தாண்டி ஸ்கிரிப்டடா நிறைய பேசுறாரோன்ற சந்தேகங்களும் வருது. ஸ்கிரிப்டடா டான்ஸும் ஆடுறாரோன்ற கேள்வியும் வருது. மக்களுக்கான அரசியல் செய்ய போறேன்னு சொல்லிட்டு வெறும் அர்த்தமற்ற செயல்களை செஞ்சு வியூக வகுப்பாளர்கள் சொல்லக்கூடியதை விஜய் அவர்கள் செய்யறாரோ அப்படின்ற சந்தேகமானது அவருடைய நடவடிக்கைகளை ரொம்ப வலுப்பெறுது. விவசாயம் சார்ந்து அதிகமாக யோசிக்கிற நாம் தமிழர் கட்சி சில நேரங்களில் இப்போ ஆடு மாடு மேய்ப்பதை அரசு வேலையாக்குவோன்னு சொன்னாங்க. ஆனால் அதுவும் விமர்சனத்துக்குள்ளாகுது. ஆடு மாடு மேய்க்கிறவங்களை எல்லாம் படிக்க வச்சு இன்ஜினியர்களாகவும் டாக்டர்களாகவும் ஆக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையாக்குறோன்னு சொல்றது பிற்போக்குத்தனமானதா இல்லையான்னு சில பேர் கேள்வி எழுப்பதானே செய்கிறாங்க. சீமான் விஜய் நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் ரெண்டு கட்சிகளுடையும் ரெண்டு தலைவர்களை பற்றியும் அவங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத மக்கள் பேசக்கூடிய விஷயங்களை பாயிண்ட்ஸாக இந்த வீடியோவில் வச்சுருக்கோம். இதில் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லாமே விட்டுருக்கலாம், சிலதை சொல்லியிருப்போம். அதை எதாவது நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள்.